ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 21 மதியம் 2 மணி தொடங்கி நாளை ஜூலை 22 SSD டோக்கன்ஸ் மொத்தம் 17,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த SSD டோக்கன்ஸ் இன்று மாலை 6:15 மணி போல் முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SSD கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி நாளை மதியம் 1 மணி தொடங்கி 3 மணி சமயத்திற்குள்ள மறுபடியும் இந்த SSD கவுண்டர்ஸ் ஓப்பன் செய்து நாளை மறுநாளுக்குரிய SSD டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று ஜூலை 21 மதியம் 2 மணி தொடங்கி அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் நாளை ஜூலை 22 திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் இன்னைக்கு மாலை 6:15 மணி போல் செக் பண்ணி பார்த்தப்போ சுமார் 1,700 டோக்கன்ஸ் பக்கத்தில் மீதம் இருந்தது. இந்த டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ் கியூவில் ஜாயின் பண்ணி திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்க நாளை ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமெட்டுவினுடைய 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்க திருமலைக்கு பஸ் மூலமாகவோ கார் ஜீப் மூலமாகவோ அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ கூட நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில ஃபாலோவர்ஸ் எங்ககிட்ட ஆல்ரெடி தரிசன டிக்கெட் இருக்குது, ஆனால் ஸ்ரீவாரிமெட்டு மற்றும் அலிப்பிரி வழியாக நடந்து போகிறதுக்கு இந்த இலவச தரிசன டோக்கன் அவசியமாக வாங்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸ்ரீவாரிமெட்டு மற்றும் அலிப்பிரி வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித தரிசன டிக்கெட்டோ தரிசன டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்வதற்காக ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இல்லாத பட்சத்தில் டோக்கன்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டோக்கனும் வாங்கல டிக்கெட்டும் இல்லைனாலும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகலாம். தரிசனத்திற்காக டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் கியூவில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். SSD டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் மூலமாக பெருமாளை தரிசனம் செய்வதற்கு 2 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் நேற்று தரிசனத்திற்கு 14 மணி நேரம் ஆனதாக TTD அப்டேட் பண்ணியிருக்காங்க. SSD டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. SSD டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் வாங்கக்கூடியவங்க திருமலையில் ATGH சர்க்கிள் கியூவில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதுதான் ரிப்போர்ட்டிங் பிளேஸ். 2 தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுமே, அதாவது 2 தரிசன டோக்கன் ஹோல்டர்ஸுக்குமே இதே கியூ தான் ரிப்போர்ட்டிங் பிளேஸ். டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனத்தினுடைய கியூ ஆக்சுவலாக கிருஷ்ண தேஜா சர்க்கிள். ஆனால் அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து கியூ நாராயணகிரி ஷெட்ஸில் ஆரம்பமாகும். சில நாட்களில் சிலாத்தோரணம் வரைக்கும் கூட இருக்கும். அந்த நாட்களில் நம்ம சிலாத்தோரணத்து பக்கத்தில் போய் கியூவில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக கிருஷ்ண தேஜா சர்க்கிள் பக்கத்தில் போயிட்டீங்கன்னா கியூ எங்கே ஆரம்பமாகுது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில் கிருஷ்ண தேஜா சர்க்கிளில் இருந்தே மோஸ்ட்லி கியூ ஸ்டார்ட் ஆகும். சில ஃபாலோவர்ஸ் திருமலையில் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ரீச் ஆன பிறகு இந்த ரிப்போர்ட்டிங் பிளேசஸுக்கு எப்படி போகணும்னு கேட்டிருக்கீங்க. பஸ் ஸ்டாண்டை விட்டு நீங்கள் வெளியே வந்தாலே திருமலையில் வரக்கூடிய இலவச பஸ்ஸஸினுடைய பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்கே நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இலவச பஸ்ஸஸ் வரும். நீங்கள் டோக்கன் வச்சுருந்தீங்கன்னா டோக்கன் தரிசனத்திற்கு போகணும்னு சொன்னாலே அந்த இடத்துல ட்ராப் பண்ணுவாங்க. அவங்க ஸ்பீக்கர்ஸில் ஒவ்வொரு ஸ்டாப் வரும்போதும் அந்த ஸ்டாப்பினுடைய பேர் சொல்லி அந்த ஸ்டாப்பில் யார் யார் இறங்கணும் என்பதையுமே சொல்லுவாங்க. ஸோ அதற்கேற்றாற் போல் நீங்கள் இறங்கிக்கலாம். டோக்கன் இல்லை நேரடி சர்வ தரிசனம்னா அதுவுமே அவங்க டைரக்ட் சர்வதர்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த இடங்களில் இறங்கிக்கலாம். திருமலையில் கடந்த ஒரு 10-12 நாட்களுக்கு பிறகு நேற்று முதல் பக்தர்கள் கூட்டம் குறைய ஆரம்பித்திருக்கு. அதனால் தரிசன நேரமும் குறைய ஆரம்பித்திருக்கு. நாளைக்கு நீங்கள் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு போகிறீங்கன்னா மேக்ஸிமம் 10 மணி நேரத்திலிருந்து 15 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் ஆகலாம்.
திருமலையில் தினமுமே இரவு நேரங்களில் நல்ல மழை பெய்யுது. நீங்கள் தரிசனத்திற்காக போகிறீங்கன்னா மறக்காமல் குடை எடுத்துகிட்டு போங்க. கை குழந்தைகள் வயதானவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான உள்ளன் ஷால், ஸ்வெட்டர்ஸ், மெடிசின்ஸ் எல்லாமே மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். சிலர் தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க, இந்த டோக்கன் வாங்கக்கூடிய இடங்களில் கை குழந்தைகள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் வயதானவர்களுக்காகவும் தனியான கியூ இருக்கான்னு கேட்குறீங்க. அப்படி எந்த கியூமே கிடையாது. பொதுவாக ஒரே ஒரு கியூ தான் இருக்கும். அந்த கியூவில் நின்று தான் நம்ம டோக்கன் வாங்க வேண்டியிருக்கும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற எல்லாருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன் வாங்கணுமே தவிர்த்து மற்றவர்களுக்காக நாம் ஒருத்தர் கியூவில் நின்று அவங்களுக்கெல்லாம் டோக்கன் வாங்கி தர முடியாது. அடுத்து டிடிடி ரூம்ஸ் தேவைப்பட்டால் கீழ்த்திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் தினமுமே காலை 6 மணி தொடங்கியும், திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் காலை 5 மணி தொடங்கியும் தினமும் டிடிடி ரூம்ஸ் கொடுப்பாங்க. இந்த ரூம்ஸ் எடுப்பதற்கும் நமக்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். ரூம் எடுப்பதற்கு மினிமம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களாக இருக்கணும். தனி ஒரு நபருக்கு டிடிடி ரூம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. தனி ஒரு நபருக்கு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மட்டும் இடம் தேவைப்பட்டால் அல்லது உங்களுக்கு ரூம் கிடைக்கலனாலும் கீழ்த்திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. அங்கேயே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. லாக்கர்ஸ் எடுப்பதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹாலில் தங்குவதற்கு எந்த ஐடி ப்ரூஃபும் தேவை கிடையாது. அதே போல் திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே பிஏசி 1, 2, 3, 5 என்று 4 பில்டிங்ஸ் இருக்குது. இந்த 4 பில்டிங்லேயுமே உங்களுக்கு இலவச லாக்கர் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகள், லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. இந்த டார்மெட்ரி ஹால்ஸில் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தரிசனத்திற்காக போகலாம். சப்போஸ் நீங்கள் ஃப்ரீ லாக்கர்ஸ், டார்மெட்ரி ஹால் வசதிகள் பயன்படுத்தலை, டிடிடி ரூம்ஸும் எடுக்கலைன்னா நீங்கள் எந்தவித தரிசன டிக்கெட் வைத்திருந்தாலும், இலவச தரிசன டோக்கன்கள் வைத்திருந்தாலும் அல்லது நேரடி சர்வ தரிசனத்திற்கு போனாலும் அந்தந்த தரிசன கியூலேயே நம்ம கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். நீங்கள் அந்த இடத்துலையே உங்களுடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனம் முடித்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதிர ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி பிஎஸ்சி 4 பில்டிங் இருக்கும். அந்த இடத்துல போய் மறுபடியும் நீங்கள் உங்களுடைய பொருட்களை கலெக்ட் பண்ணிக்கலாம். திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதாக இருந்தாலும், திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்கும். இதே நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் போகிறீங்கன்னா மலை வழி பாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த மலைவழி பாதைகள் இரண்டுமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூமெண்ட்ஸுக்கும் அலோ பண்ண மாட்டாங்க. அதே போல் அலிப்பிரி வழியாக நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதைகளில் நீங்கள் நடந்து போகக்கூடிய சமயத்தில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து அலிப்பிரி நடைவழி பாதையில் மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் தனியாக நடப்பதற்கு அலோ பண்ணுறது கிடையாது. வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்குமே பக்தர்கள் ஒரு 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு அவர்களை ஒரு டீமாக தான் நடக்கிறதுக்கு அலோ பண்ணுறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், நாளை ஜூலை 22ஆம் தேதி முதல் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் அன்னமயா பவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் மட்டும்தான் கிடைக்கும். இதுவரைக்கும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் ஜேஇஓ கேம்ப் ஆஃபீஸுக்கு பின்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அன்னமயா பவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கவுண்டரில் தான் நமக்கு ஆஃப்லைனில் இனி ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் தேவைப்பட்டால் ஒருத்தருக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷனும், அது கொடுத்து முடித்த பிறகு
தரிசன டிக்கெட்டுக்கு 500 ரூபாயும் நாம் பே பண்ணணும். ஒருத்தருக்கு மொத்தம் இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டினுடைய விலை 10,500 ரூபாய் வரும். இந்த டிக்கெட்டினுடைய காஸ்ட் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் யூபிஐ மூலமாக பே பண்ணலாம். கேஷ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ நாளைக்கு போய் நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்கன்னா மறுநாளுக்குரிய தரிசன டிக்கெட் தான் நமக்கு கொடுப்பாங்க. இந்த தரிசன டிக்கெட் மூலமாக மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் பக்கத்தில் போய் நாம் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். நாளை ஜூலை 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஷ்ர தீப அலங்கார சேவா டிக்கெட்ஸோடு சேர்த்து அக்டோபர் மாதத்திற்கான புஷ்பயாக தரிசன டிக்கெட்டும் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இந்த தரிசன டிக்கெட் பற்றிய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் போன வீடியோவில் நான் குறிப்பிட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நாளை ஜூலை 22ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இந்த தரிசன டிக்கெட் தேவைப்படக்கூடியவங்க மறக்காமல் நீங்கள் நாளைக்கு புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டுகளை டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நீங்கள் புக் செஞ்சுக்கலாம். நேற்று ஜூலை 20ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 90,011. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 30,099. உண்டியல் காணிக்கை 4.33 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய கியூ நாராயணகிரி ஷெட்ஸ் வரைக்கும் இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 14 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.